விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். ஊர்காவல் படைவீரர் பணிக்கு எழுத்துத் தேர்வு தாமதமாக வந்தவர்களை தேர்வு எழுத அனுமதிக்காததால் கண்ணீர் விட்டு அழுத காட்சிகள். பிரான்ஸ் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஆர்வமுடன் வாக்களித்த பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள். 17 ஆண்டுகளுக்கு பின் உலக கோப்பையை வென்ற இந்திய அணி ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். வழிபறியில் ஈடுபட முயன்ற ரவுடி விரட்டி பிடித்த போலீசார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற ஊர்காவல் படை வீரருக்கான தேர்வில் தாமதமாக வந்தவர்களை தேர்வு எழுத அனுமதிக்காததால் தேர்வர்கள் கதறி எழுத சம்பவம் பரிதாபத்தை ஏற்படுத்தியது. புதுச்சேரி ஊர்காவல் படை வீரர் பணிக்கான எழுத்து தேர்வு இன்று நடைபெற்றது. புதுச்சேரியில் மொத்தம் 12 மையங்களில் நடைபெற்ற தேர்வில் 2908 ஆண்களும் 1111 பெண்கள் என மொத்தம் 4019 பேர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். 210 பேர் தேர்வில் பங்கேற்கவில்லை. முன்னதாக காலை 8 மணிக்கு தேர்வு மையங்களின் முன்பு தேர்வர்கள் குவிய தொடங்கினர். அவர்கள் மெட்டல் டிடெக்டர் மூலம் சோதனை செய்யப்பட்டு ஹால் டிக்கெட் மற்றும் வருகை பதிவு சரிபார்க்கப்பட்டதா. தேர்வர்கள் செல்போன்கள், ப்ளூடூத் சாதனங்கள் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் சாதனங்களை கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அனைத்து தேர்வு மையங்களிலும் ஜாமர் கருவிகள் பொருத்தப்பட்டு தேர்வு அறைகளும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டது. தேர்வு மையங்களில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதனிடையில் ஊர்காவல் படை வீரர்களுக்கான எழுத்து தேர்விற்கு காலை 9:30 மணிக்குள் தேர்வர்கள் வர வேண்டும். அதன் பிறகு தேர்வு மையங்களில் நுழைவுவாயில் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு சிலர் 9:32 மணிக்கு வந்திருந்தனர். அவர்களை தேர்வு அறைக்குள் செல்ல அனுமதிக்கவில்லை. குறிப்பாக பாரதிதாசன் மகளிர் கல்லூரிக்கு காலதாமதமாக தேர்வெழுத வந்த 3 வாலிபர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் அவர்கள் தங்களது எதிர்காலமே வீணாகி விட்டதாக கூறி கண்ணீர் விட்டு கதறி எழுதினர். இதனிடையே இம்மாக்குலேட் பள்ளியில் தேர்வு எழுத 30க்கும் மேற்பட்ட பெண்கள் 9:30 மணிக்கு மேல் வந்தனர். அவர்களையும் போலீசார் தேர்வு எழுத அனுமதிக்கவில்லை. தேர்வு எழுத வந்த பெண்களும் அவர்களது பெற்றோர்களும் எவ்வளவோ முறையிட்டும் போலீசார் ஏற்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பிரான்ஸ் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு புதுவையில் தொடங்கியது. பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரானால் தேசிய சட்டமன்றம் கலைக்கப்பட்டதை தொடர்ந்து 5வது பிரெஞ்சு குடியரசின் 17வது தேசிய சட்டமன்றத்தின் 577 உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்காக ஜூன் 30 மற்றும் ஜூலை 7 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக பிரான்சில் முன்கூட்டியே சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் பிரான்ஸ் தனது குடிமக்களுக்கு பிரான்ஸ் நாட்டிற்கு வெளியே வசிக்கும் பிரெஞ்சு குடிமக்கள் தங்களது பிரதிநிதிகளை நியமிக்க குடியிருக்கும் நாட்டிலிருந்தே தூதரக வாக்காளர் பட்டியலில் வாக்களிக்கும் வாய்ப்பை வழங்கியுள்ளது. அதன்படி முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாக்களிக்கும் வகையில் புதுச்சேரி மற்றும் சென்னைக்கான பிரெஞ்சு தூதரகத்தின் சார்பில் புதுச்சேரியில் 2, சென்னையில் 1 மற்றும் காரைக்காலில் 1 என்று 4 இடங்களில் தனித்தனி வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது. காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு 6 மணி வரை நடைபெற்றதா. இதில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற 4550 வாக்காளர்கள் வாக்களித்தனர். ஆண்டுகளுக்கு பிறகு உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு ரசிகர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய 2 அணிகளுக்கு இடையிலான T20 உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றதா. இந்நிலையில் தனியார் அமைப்பு சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரம்மாண்ட திரையிடப்பட்டதா. இப்போட்டியை புதுச்சேரி மட்டுமின்றி சுற்றுலா வந்திருந்த 5000த்திற்கும் மேற்பட்டோர் ரசிகர்கள் பார்வையிட்டனர். குறிப்பாக இறுதி ஓவரில் பும்ரா சவுத் ஆப்பிரிக்க வீரரின் விக்கெட்டை வீழ்த்த விண்ணை முட்டும் அளவிற்கு ரசிகர்கள் கோஷம் எழுப்பி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து இறுதி பந்தில் இந்திய அணி வெற்றி பெற கூடியிருந்த அனைத்து ரசிகர்களும் ஆடிப்பாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வழிபறியில் ஈடுபட முயன்ற ரவுடியை போலீசார் விரட்டி பிடித்த சம்பவம் புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை ரெட்டியார்பாளையம் உதவி ஆய்வாளர் கலையரசன் மற்றும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மருமார்த்தபுரம் வில்லியனூர் மெயின் ரோடு பத்மாவதி மருத்துவமனை முன்பு சந்தேகத்திற்கிடமான வகையில் ஒருவர் நின்று கொண்டிருந்ததை கண்டனர். போலீசாரை கண்டதும் அந்த வாலிபர் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றுள்ளார். அவரை போலீசார் விரட்டிச் சென்றனர். பின்னர் போலீசார் அவரை பிடித்து விசாரணை நடத்தியதில்
அவர் அருமார்த்தபுரம் வசந்தம் நகர் கிருஷ்ணா வீதியை சேர்ந்த பாஸ்கரனின் மகன் சுந்தரம் என்கிற பிரசாந்த் என்பது தெரிய வந்தது. இவர் மீது கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது. அவரிடம் நடத்திய சோதனையில் கத்தி இருப்பது தெரிய வந்தது. மேலும் அந்த வழியாக போவோர் வருவோரிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறிக்க முயல நின்றிருந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து சுந்தரத்தை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து கத்தியை பறிமுதல் செய்தனர். உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் 9வது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்திய அணி தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி T20 உலகக்கோப்பையை வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், இந்த தொடரில் இந்தியா ஒரு தோல்வியை கூட சந்திக்காமல் தொடர்ந்து தொடரை கைப்பற்றி பட்டம் வென்றிருப்பது குறிப்பிடத்தக்க சாதனை என்றும் தெரிவித்துள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் இங்கிலாந்து அணிகளை தொடர்ந்து T20 உலகக்கோப்பையை 2 முறை வென்ற அணியாக வரலாற்று சாதனை படைத்திருக்கும் இந்திய அணிக்கு தனது பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் அதில் அவர் தெரிவித்துள்ளார். காலாப்பட்டு அருகே உரிய ஆவணமின்றி தங்கியிருந்த மியான்மர் நாட்டு மாணவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை காலாப்பட்டை அடுத்த தமிழக பகுதியான மாத்தூர் சாலையில் அமைந்துள்ளது பைபிள் கிறிஸ்தவ கல்லூரி. இங்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர். இந்நிலையில் மியான்மர் நாட்டில் இருந்து அகதிகளாக வந்த 9 பேர் எந்தவித ஆவணமும் இன்றி இந்த கல்லூரியில் தங்கி படித்து வந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்த புதுச்சேரி குடியுரிமை அலுவலக மக்கள் தொடர்பு அதிகாரி கோட்டக்குப்பம் போலீசில் புகார் அளித்தார். இதனையடுத்து கோட்டக்குப்பம் ஆய்வாளர் சக்தி தலைமையிலான போலீசார் மியான்மர் மாணவர்கள் 9 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து ஆவணங்களை சரிபார்த்து கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவர்கள் தற்போது கல்லூரியில் இல்லாததால் அவர்களை தேடும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. GST விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் GST வரி திட்டம் கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி அமல்படுத்தப்பட்டதை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஜூலை 17ஆம் தேதி GST தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. மத்திய GST மற்றும் கலால் வரி புதுச்சேரி ஆணையர் அலுவலகம் சார்பில் வரும் 1ஆம் தேதி இந்த ஆண்டிற்கான GST தின விழா கொண்டாடப்படுவதையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி ஒருங்கிணைத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தின் GSTயின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் கட்டுரை போட்டி நடத்தப்பட்டது. இன்று காலை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சைக்கிள் ஊர்வலத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடற்கரை சாலையில் உள்ள மத்திய GST மற்றும் கலால் வரி ஆணையர் அலுவலகத்தில் துவங்கிய ஊர்வலத்திற்கு ஆணையர் பத்மஸ்ரீ தலைமை தாங்கினார். கூடுதல் ஆணையர் பிரசாந்த் குமார் கார்கலா கொடியசைத்து ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கோரிமேடு நுழைவு வாயில் வரை இந்த சைக்கிள் ஊர்வலம் நடத்தப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கண்காணிப்பாளர் பன்னீர்செல்வம், சுரேந்தர், குமரேசன், ஆய்வாளர் கபில் கந்தல்வால் ஆகியோர் செய்திருந்தனர். முத்தியால்பேட்டையில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தொடக்கி வைத்தார். டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாளை முன்னிட்டு நகர மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி பொதுச் செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை தொடக்கி வைத்தார். இம்முகாமில் காது, மூக்கு, தொண்டை, கண் சிகிச்சை, குழந்தை அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகளுக்கு தீர்வு காணப்பட்டது. மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் செந்தில்குமரன் அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியிலிருந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்லும் சுற்றுலா பேருந்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இரவு புதுச்சேரியிலிருந்து கொடைக்கானல் புறப்படும் 2 நாள் இன்ப சுற்றுலா செல்ல NR ராஜா பேருந்து சேவை முடிவு செய்துள்ளது. இதற்கான தொடக்க நிகழ்ச்சியாக புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் முதலமைச்சர் ரங்கசாமி பேருந்து சேவையை தொடக்கி வைத்தார். இதில் சைவ அசைவ உணவு, தங்கும் இடம் உட்பட நபர் ஒருவருக்கு 4000 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. முன்பணமாக 2000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதில் சுருளி ஃபால்ஸ், வைகை டேம், கொடைக்கானல் லேக், கொடைக்கானல் பூங்கா, குறிஞ்சி ஆண்டவர் கோயில், பழனி முருகர் கோவில் உள்ளிட்டவை சுற்றி பார்க்கப்படும் இடங்கள் என்று நிறுவனர் NR ராஜா தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் RK ரியல் குரூப்ஸ் நிறுவனர் RKT ராஜகோபால், புதுச்சேரி சுடர் ஆசிரியர் சிவகுமார், சக்திவேல் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் நினைவு நாள் வில்லியனூரில் அனுசரிக்கப்பட்டது. டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் 71வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் பாஜக சார்பில் மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட பங்கூர் பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன், மாவட்ட தலைவர் ஓம் அனிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் 1 கிலோ சர்க்கரை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் ஐங்கிரிவர், அனுசுவை, மங்களம் தொகுதி பொதுச் செயலாளர் கந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பங்கூர் பகுதியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் நாட்டு மக்களிடையே உரையாற்றும் 111வது மனதின் குரல் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. இந்திரா நகர் தொகுதி விளையாட்டு வீரர்கள் நல ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை ஐயங்குட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள வாலிபால் விளையாட்டு அரங்கத்தில் இந்திரா நகர் தொகுதி விளையாட்டு வீரர்கள் நல சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கராத்தே ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு வாலிபால் சதீஷ், தினகர், ஐயனார், பாபு, ரவி, கார்த்திக் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். ஏராளமான விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில விளையாட்டு நல சங்கத்தின் தலைவர் கராத்தே வளவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் தகுதி வாய்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவது, அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் அனைத்து இடங்களிலும் பயிற்சிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்பது, அப்பகுதியில் உள்ள பல்வேறு தொழிற்சாலைகளை அணுகி விளையாட்டு அரங்கங்களை மேம்படுத்த உதவிகளை மேற்கொள்வது, விளையாட்டு பயிற்சிகளை மேற்கொள்ள போதுமான மின்சார வசதிகளை ஏற்படுத்தி தருவது என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஏஐடியூசி லோடு கேரியர் சங்க பெயர் பலகை திறப்பு விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஏஐடியூசி புதுச்சேரி மாநில லோடு கேரியர் தொழிலாளர் நலச்சங்க கொடியேற்று மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா மூலக்குளத்தில் நடைபெற்றது. லோடு கேரியர் சங்க கிளை தலைவர் தனசேகரன், கிளை செயலாளர் சஞ்சீவி, பொருளாளர் சம்பத் ஆகியோர் தலைமை தாங்கிய நிகழ்ச்சியில் ஏஐடியூசி மாநில கௌரவ தலைவர் அபிஷேகம் சங்க கொடியை ஏற்றி வைத்தார். சங்க பெயர் பலகையை மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் ஏஐடியூசி மாநில பொருளாளர் அந்தோனி, மாநில துணைத் தலைவர் சேகர், செயலாளர் மூர்த்தி, முத்துராமன், முன்னாள் கவுன்சிலர் தேவசகாயம், மூலக்குளம் லோடு கேரியர் சங்க தலைவர் எரிக் ராம்போ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் கவுன்சிலர் சத்யராஜின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுவை முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாஜக பொறுப்பாளர், சமூக சேவகரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் பிறந்தநாள் தொடர்ந்து 7ஆம் நாளாக கொண்டாடப்பட்டது. முதலியார்பேட்டை பகுதியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வேல்ராம்பேட் ஸ்ரீ சர்வசக்தி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்றதா. சிறப்பு ஆராதனை கோவிலில் நடத்தப்பட்டது. பிறந்த நாளையொட்டி அப்பகுதி இளைஞர்கள் கேக் வெட்டி வீரவாளை நினைவு பரிசாக வழங்கினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பாஜக தொகுதி பொறுப்பாளர் சத்யராஜ் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சிகளை பாஜக நிர்வாகி சின்னத்தம்பி மற்றும் பாஜக நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 6625 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 53,000 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 915 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஊர்காவல் படைவீரர் பணிக்கு எழுத்துத் தேர்வு தாமதமாக வந்தவர்களை தேர்வெழுத அனுமதிக்காததால் கண்ணீர் விட்டு அழுத காட்சிகள். பிரான்ஸ் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஆர்வமுடன் வாக்களித்த பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள். 17 ஆண்டுகளுக்கு பின் உலக கோப்பையை வென்ற இந்திய அணி ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். வழிபறியில் ஈடுபட முயன்ற ரவுடி விரட்டி பிடித்த போலீசார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.